நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். Psalm 91:4. He will cover you with his feathers. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வீட்டில் நம்முடைய கணவரோ மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய துணையாகவோ பாதுகாப்பாகவோ 24 மணி நேரமும் நம்முடன் காணப்பட முடியாது. கர்த்தர் தமது சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாப்பதாக இன்று வாக்களிக்கிறார். காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன்பும் நம் வீடுகளை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிப்போம். நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களிலே இயேசுவின் இரத்தத்தை பூசி ஜெபிப்போம். நம் வீட்டில் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிப்போம். நாம் பயணம் செய்யும் வாகனங்கள், நம் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிப்போம். இயேசுவின் இரத்தத்தை போல் பாதுகாப்பானது வேறொன்றும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தை சார்ந்து கொள்வோம். ஆமேன். அவரே நம்முடைய பாதுகாப்பு. அன்பான இயேசுவே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைய ஆசிரியர் தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசிரியர்களாக பணிபுரிகிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறந்த ஆசிரியராக, முன்மாதிரியான ஆசிரியராக, ஒழுக்கமுள்ள ஆசிரியராக, பிள்ளைகளை நற்பண்புகளில் வளர்க்கிற ஆசிரியராக ஒவ்வொரு ஆசிரியரையும் நீர் கர்த்தாவே பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற உடைய ஆசிரியர்களுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷ வசனத்தை சொல்கிற மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக ஒவ்வொருவரை நீர் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமத்துக்கு இழுக்கு ஏற்படும் காரியங்களில் அவர்கள் ஈடுபடாதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள ஆத்துமாதாய பணியில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை ஆள்வதாக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவாராக. உடைய கரங்களில் அவர்களை ஒப்படைக்கிறேன். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.